எத்தனை பேர் இது ஃப்ரெஷர்ஸு காலேஜில் படிக்கிறவங்க ஃபுல்லாமே அட்டன் பண்ணிக்கிங்களா ஏதாச்சும் வந்து காம்படிட்டிவ் ஃபீல்டை பற்றி? சரி சரி கிளாஸ் ஸ்ட்ரைட்டாக கிளாஸுக்கு போக வேணாம். ஒரு கேம் மாதிரி ஒரு நம்பர் சொல்லுவேன், அதை டபுள் பண்ணி சொல்லணும். சரிங்களா? 7 சொன்னால் என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ? 14. ரைட். 26ன்னு சொன்னால் சரி ரைட். 32, 71, 39. ரொம்ப கஷ்டமான நம்பர் கொடுக்குறேண்ணா. சரி 11. சத்தமாக பேசலாமே, இவ்வளோ பேர் இருக்கீங்க. 44, 100, 350, 425, 35, 36, 95, 190. சரி 160 எவ்வளோ? 320. சரிங்களா? 440. ஓகே நான் கிரேட், ஆல் பாஸ். சரி இப்போ இந்த கேம் என்னென்னா 2 தடவை டபுள் பண்ணி ரெண்டாவது ஆன்சர் தான் சொல்லணும். இப்போ 4ன்னு சொன்னேன்னா டபுள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அடுத்த டபுள் பண்ணால் என்ன வரும்? 16. அதை தான் சொல்லணும். சரிங்களா? 4 சொன்னால் என்ன சொல்லுவீங்க? 16. சரிங்களா? 8, 16. சரிங்களா? சரி சின்ன சின்ன நம்பர் 3 டபுள் தான் பண்ண சொன்னேன். என்ன சொல்லணும்? 3 டபுள் பண்ணால் என்ன வரும்? 6. அதை டபுள் பண்ணால் என்ன வரும்? 12. சரிங்களா? ஓகேவா? ஓகேவா? சரி ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். 5 வெரி குட். 5 டபுள் பண்ணால் 10, அதை டபுள் பண்ணால் 20. புரியுதா சார் நான் பேசுகிறது? கேட்குதா எல்லாருக்கும்? ஓகே 25. ஃபஸ்ட்டு டபுள் 50. 25 டபுள் பண்ணால் 50, 50 டபுள் பண்ணால் 100. கான்செப்ட் புரியுதா? 75. 75. 75 டபுள் பண்ணால் 150, 150 டபுள் பண்ணால் 300. சரிங்களா? 200. 200 டபுள் பண்ணால் 400, 400 டபுள் பண்ணால் 800. சரி 350. 350 டபுள் பண்ணால் 700, 700 டபுள் பண்ணோம்னா 1400. ஓகேங்களா? 90. 90 டபுள் பண்ணோம்னா 180, 180 டபுள் பண்ணோம்னா 360. 21. 21 டபுள் பண்ணோம் 42, 42 டபுள் பண்ணோம்னா 84. சரிங்களா? சரி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க புரியுதா? ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறீங்க? டபுள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி கால்குலேஷன் நம்ம போட்டு பார்க்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்? செகண்ட் கால்குலேஷன் என்னது? 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 2 தடவை டபுள் பண்ணோம்னா 4, 3 தடவை டபுள் பண்ணோம்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு தடவை டபுள் பண்ணோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம். 2 தடவை டபுள் பண்ணோம்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம். 3 தடவை டபுள் பண்ணோம்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம். சரிங்களா? சரி ஓகே. சரி வேறு மல்டிபிள்ஸ் கொஞ்சம் படிப்போமா? மல்டிபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மடங்கு படிப்போம்ல. இப்போ 6ஓட மடங்குனா எதாவது சொல்லுவீங்க? வரிசையாக சொல்லுங்கள் பார்ப்போம். 6ஓட மடங்குனா 6, 12, 18, 24, 30, 36, 42, 48, 54, 60. சரிங்களா? 9ஓட மல்டிபிள் சொல்லுங்கள். 9, 18, 27, 36, 45, 54, 63, 72, 90. ஓகேங்களா? 11ஓட மல்டிபிள் கொஞ்சம் ஈஸியாக படிப்போம். 11, 22, 33, 44, 55, 66, 77, 88, 99. ஓகேங்களா? 7ஓட மல்டிபிள் 7, 14, 21, 28, 35, 42, 49, 56, 63. ஓகேவா? சரி ஓகே. ஏன்னா முதல் கிளாஸ்லேயே டேபிள் சொல்கிறாங்க. அதான் முக்கியம், ஃபவுண்டேஷனே அதான். அதில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா மேத்ஸ் ஒன்றுமே கிடையாது. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான், கால்குலேஷனு, இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங். இது ரெண்டுலேயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மேத்ஸ் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? சரி இன்னைக்கு நம்பர்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். சரி
உங்கள் நம்பர்ஸோட அந்த வடிவத்தில் எந்தெந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அது நம்பர்ஸ் இந்த இப்படி இப்போது 7 இது ஒரு நம்பரு, ரைட்? வேறு எந்த மாதிரி நம்பர்லாம் பார்த்துருக்கீங்க? ஃப்ராக்ஷனில் எப்படி இருக்கும் நம்பரு? 2/3, 3/4 இப்படிலாம் பார்த்துருக்கீங்க. வேறு எப்படி பார்த்துருக்கீங்க நம்பர்ஸு? டெசிமல் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்ப்போம். 3.2, 4.5. சரி, வேறு? 0. வேறு எந்த மாதிரி நம்பர்ஸ் பார்த்துருக்கீங்க? -1, -2, -3, ரைட்? வேறு? இரேஷனல் நம்பர் இங்கிட்ட ஒரு சவுண்ட் வந்துச்சு. இரேஷனல் நம்பருக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னது? 4/5. அது இரேஷனல் நம்பர் இல்லை, நான் சொல்கிறேன் பின்னாடி எக்ஸாம்பிள் பண்ணுவோம். வேறு இரேஷனல் நம்பருக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? √2, √3. எந்தெந்த நம்பரை ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாதோ அதெல்லாம் இரேஷனல் நம்பர். பின்னாடி படிப்போம், அது இரேஷனல் நம்பர் பற்றி படிப்போம். சரிங்களா? இந்த மாதிரி வடிவத்தை பார்த்துருக்கீங்க, ரைட்? இந்த நம்பர்ஸை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ ரெண்டை பற்றி படிச்சிடும். இதில் என்ன நம்பரு? 3457. சரிங்களா? 3457. சரிங்களா? இதில் ஃபேஸ் வேல்யூன்னு இருக்குல்லங்க, ஃபேஸ் வேல்யூனா தமிழில் முக மதிப்புன்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூனா தமிழில் முக மதிப்புன்னு சொல்லுவாங்க. இப்போது 3யோட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க, இல்லைன்னா 4ஓட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க, 7ஓட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இதோட நம்பரோட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. 3யோட ஃபேஸ் வேல்யூனா 3 தான். சரிங்களா? 4ஓட ஃபேஸ் வேல்யூனா 4 தான். சரிங்களா? அதுதான் ஃபேஸ் வேல்யூ. இப்போது இதில் 4ஓட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 4 தான். சரிங்களா? 1ஓட ஃபேஸ் வேல்யூ என்னது? 1 தான். சரிங்களா? 2ஓட ஃபேஸ் வேல்யூ என்னது? 2 தான். இப்போ ஃபேஸ் வேல்யூ ஒன்றுமே மாற போகிறது கிடையாது. எங்கே மாற போகிறது? அந்த பிளேஸ் வேல்யூ. பிளேஸ்னால் என்னது? இடம். இப்போ அந்த இடத்த பொறுத்து அந்த நம்பரோட மதிப்பு மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டால் 7 தான். 7 அது எந்த இலக்கத்தில் இருக்குது? இதை என்னன்னு சொல்லுவோம்? ஒன்ஸ்ன்னு சொல்லுவோமா? இதை என்னன்னு சொல்லுவோம்? டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம்? ஹண்ட்ரட்ஸ். இது என்ன சொல்லுவோம்? தௌசண்ட்ஸ். ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள். அதுக்கு முன்னாடி போனோம்னா 1000க்கு முன்னாடி 10,000. சரிங்களா? சரி. அப்போது இது 7 வந்து ஒன்றா இலக்கத்தில் இருக்குது. அப்போது 7 × 1, 7ஓட வேல்யூ பிளேஸ் வேல்யூ 7 தான். சரிங்களா? இப்போ 5ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டால் 5 இன்ட்டு அது எந்த பொசிஷனில் இருக்குது? டென்ஸில் இருக்குது. அப்போ 5 × 10, 50 இஸ் எ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5. சரிங்களா? இப்போ 3யோட பிளேஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா 3 × 1000. அது எந்த இடத்துல இருக்குது? 1000ல் இருக்குது. சரிங்களா? அப்போ 3 × 1000, 3000 தான் அதோட பிளேஸ் வேல்யூ. 4ஓட பிளேஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா 4 × 100, 400. சரிங்களா? அப்போது பிளேஸ் வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம், ரைட்? பிளேஸ் வேல்யூனா என்னென்னு தெரியலன்னா என்ன பண்ண முடியாது? ஆன்சர் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ இதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். 2ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 2ஓட பிளேஸ் வேல்யூ என்னது? 2 × 1000, 2000. வெரி குட். 3யோட பிளேஸ் வேல்யூ என்ன கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 3 × 100, 300. அப்போ ஃபேஸ் வேல்யூக்கும் பிளேஸ் வேல்யூக்கு வித்தியாசம் புரியுதா? சரிங்களா? சரி. இப்போது எங்கே ட்ரிக்கு இருக்கும்னா இந்த நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம். 3, 4, 0, 2, 1. ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கேன், ரைட்? 5 இலக்க நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் 1க்கு எது பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ ரெண்டையும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபேஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், அடுத்து பிளேஸ் வேல்யூ சொல்கிறோம். சரிங்களா? 1ஓட ஃபேஸ் வேல்யூ சொல்லுங்கள். 1 தான். பிளேஸ் வேல்யூ என்ன வரும்? 1 × 1, 1. சரிங்களா? சரி. அடுத்து 2க்கு ஃபேஸ் வேல்யூ 2. பிளேஸ் வேல்யூ என்ன வரும்? 2 × 10, 20.
ஓகே, ஜீரோட ஃபேஸ் வேல்யூ 0, பிளேஸ் வேல்யூ 0 இன்ட்டு 100 என்ன வேல்யூ வரும் 0. இதுதான் முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க 100 போட்டுருவாங்க. சரிங்களா? அப்போது 0 இன்ட்டு 100 0 தான் அதோட பிளேஸ் வேல்யூ. சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். சரி, இப்போ பிளேஸ் வேல்யூக்கும் ஃபேஸ் வேல்யூக்கு வித்தியாசம் புரியுதா? ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். வாட் இஸ் த சம் ஆஃப் தி place value and face value of 3? What is the sum of the face value and place value of 3? எவ்வளோ வரும்? 30,003. 30,003. இப்போ place value எவ்வளோ வரும்? இதுக்கு 30,000. face value என்ன வரும்? 3. சம்னா என்னது? ஆட் பண்ணணும். 30,003 is the answer. இதே டிஃபரன்ஸ் கேட்பாங்க. What is the difference between the face value and place value of 3 அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? இதுதான் இங்கே தான் இதில் தான் கொஸ்டின் கிரியேட் பண்ண முடியும் இதில். சரிங்களா? ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ரியல் நம்பர்ஸ், இன்னொன்று இமேஜினரி நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இமேஜினரி நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது. சரிங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 100% ரியல் நம்பர்ஸ் பற்றி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஒரு இமேஜினரி நம்பர்னா ஒன்றும் இல்லை, இந்த I 3I எல்லாம் படிச்சிருப்பீங்களா? 4I ஐ பேஸ் பண்ணி வர சம்ஸ்னால் அது இமேஜினரி நம்பர்ஸ். சரிங்களா? இப்போ இப்படி இப்போ 7 + 10I, இந்த 10Iங்கிறது இமேஜினரி நம்பர், 7ங்கிறது ரியல் நம்பர். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரியல் நம்பரை ரெண்டாக பிரிக்கும். ஒன்று ரேஷனல் நம்பர், இன்னொன்று இரேஷனல் நம்பர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ரேஷனல் நம்பருக்கும் இரேஷனல் நம்பருக்கு என்ன வித்தியாசம் பார்த்தோம். எங்கே வித்தியாசம் ஆகும்னா டெசிமலில் தான் வித்தியாசம் ஆகும். சரிங்களா? இரேஷனல் நம்பருக்கு ரேஷனல் நம்பருக்கும் பின்னாடி அந்த காலம் நான் சொல்கிறேன். சரிங்களா? ரேஷனலுக்கும் இரேஷனலுக்கும் டெசிமல் தான் டிஃப்ரென்ஸே. டெசிமல்னா தசமயன். தசமயனை எப்படி எப்படிலாம் பார்த்துருக்கீங்க? எப்படி எப்படிலாம் இருக்கும் தசமயன்? தசமயனை எப்படியாச்சும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க, நிறையா பார்த்துருப்பீங்க. எந்தெந்த மாதிரிலாம் தசமயனை பார்த்துருப்பீங்க? நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4/5ன்னு ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? இதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும்? 0.8. டெர்மினேட், முடிஞ்சது. சரிங்களா? டெர்மினேஷன் டெசிமல்னு சொல்லுவாங்க, டெர்மினேட்டிங் டெசிமல். சரிங்களா? வேறு எப்படி பார்க்கலாம்? 22/7 இந்த நம்பர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பையோட அப்ராக்சிமேட் வேல்யூ, பையோட அப்ராக்சிமேட் வேல்யூ. சரிங்களா? எதுக்கு அதை சொல்கிறேன்னு இந்த கிளாஸில் உங்களுக்கு புரியும். 22/7 வேல்யூ தெரியுமா? 3.14க்கு அப்புறம் நம்மளே டிவைட் பண்ணி பார்ப்போம். 22/7, 3 7s are 21, 10, 0.1, 7, 30, 4 7s are 28, 20, அடுத்து 2 7s are 14, அடுத்து 60, 8 54. ஏன்னா பெருசாக போயிட்டே இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? கரெக்டாக தானே போட்டிருக்கேன்? 56 ரைட்டா? 49, 56. சரி, 40, 5, 35, 50, 7, 49, மறுபடியும் 10,
என்ன ஆன்சர் வரும்? 7 வரும், 1 தானே வரும். இங்கே எழுதிக்கிறோம் 3.142857 திரும்ப 1 ஓகேங்களா. 730 பார்த்தீங்களா. திரும்ப இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சா இந்த 10 மறுபடியும் இங்கே வந்துருச்சா. இப்போ இந்த செயின் மறுபடியும் வருமா? எங்கேயாச்சும் நிற்குமா? நிற்காது சரிங்களா. நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அண்ட் ஆல்சோ ரெக்கரிங் டெசிமல் சொல்லுவாங்க. ரெக்கரிங் டெசிமல்னால் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0.33333 போயிட்டே இருக்கும். இது பேர் என்ன சொல்லுவாங்க? ரெக்கரிங் டெசிமல். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன போடுவாங்கன்னா 0.3 மேலே ஒரு பார் போட்டுருவாங்க. இந்த பாருக்கு என்ன அர்த்தம்? அந்த 3 மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ 0.45 போட்டேன், மேலே ஒரு பார் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி போயிட்டுருக்கு? 454545 போயிட்டுருக்கு. 0.454545 அப்படியே எங்கேயுமே நிற்கலை சரிங்களா. இப்போ 0.324 இப்படி போட்டுறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? 0.324 மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ரெக்கரிங் டெசிமல்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போது அதே மாதிரி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.142857 மேலே ஒரு பார். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 3.142857 142857 142857 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போது இதெல்லாம் என்ன டெசிமலு? ரெக்கரிங் டெசிமல் சரிங்களா. இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா √2 வேல்யூ தெரியுமா? 1.414 3 டிஜிட் தான் தெரியும். அதுக்கப்புறம் 2 3 4 1 அப்படின்னு வேறு நம்பராக போயிட்டே இருக்கும். ஒன்று டெர்மினேட்டிங்கு, இன்னொன்று போயிட்டே இருக்கும். அந்த போயிட்டே இருக்கிறதுல 2 இருக்குது. என்னென்னது? ஒன்று ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, இன்னொன்று நான் ரிப்பீட்டிங். அப்போ அந்த டெசிமலை பொறுத்த வரைக்கும் மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க ரைட். அந்த 3 இதில் ஃபஸ்ட்டு டெர்மினேட்டிங், செகண்டு ரெக்கரிங் ஆர் ரிப்பீட்டிங், மூணாவது வந்து நான் ரிப்பீட்டிங் டெசிமல். அப்போ ரேஷனல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் டெர்மினேட் ஆகிருக்கணும். செகண்ட் கொஸ்டின் டெர்மினேட் ஆகலை, ரிப்பீட் ஆகுது. அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா ரிப்பீட்டிங் டெசிமலாக இருக்கணும், அதாவது ரெக்கரிங் டெசிமலாக இருக்கணும். இது 2 கண்டிஷன் தான் ரேஷனல் நம்பருக்கு. ரேஷனல் நம்பர் கண்டிஷன் சொல்லுங்கள். என்னென்ன கண்டிஷன்? 2 கண்டிஷன் தான் சொன்னேன். என்னென்ன கண்டிஷன்? ஒன்று டெர்மினேட் முடிஞ்சிருக்கணும் சரிங்களா. இல்லைன்னா அப்புறம் ரிப்பீட்டட் நம்பராக இருக்கும் டெசிமலுக்கு அப்புறம் சரிங்களா. அப்போ ரிப்பீட் ஆகாத நம்பர் எங்கே கொண்டு போய் சேர்க்குறது? அதான் அதை எங்கே கொண்டு போய் சேர்க்குறது? அதுதான் இரேஷனல் நம்பர் சரிங்களா. நான் ரிப்பீட்டிங் நம்பராக வருதா டெசிமலுக்கு அப்புறம், அது வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்குறது? இரேஷனல் நம்பர் சரிங்களா. சரி, அப்போது ரேஷனல் நம்பருக்கு நான் எதாவது எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது சொல்லலாம்? ரேஷனல் நம்பர் சொல்லுங்க. 4 இஸ் ரேஷனல் நம்பரா? ரேஷனல் நம்பர் தானே. 4/1 4/1
அப்படி தானே ரேஷனல் நம்பர் 4/1 சரிங்களா. என்னடா பின்னத்தில் சொல்லிட்டு ஃபுல் நம்பராக கொடுக்குறேன்னு, அதுக்கு என்ன அர்த்தம்? 4னா என்ன அர்த்தம்? கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. சரி 2/3 மைனஸ் 8/15 ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாமே அதில் தான் வரும். ஏன்னா மைனஸில் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்க வேணாம் சரிங்களா. இங்கே என்ன வரும்? இரேஷனல் நம்பர். இதை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லா நம்பருமே ரேஷனல் நம்பரில் சேர்த்துடலாம். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நம்பரை ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாதோ அதெல்லாம் இரேஷனல் நம்பரில் போயிடும். இப்போ √4 அதோட வேல்யூன்னு என்ன சொல்லுவீங்க? 2 வந்துடும். அப்போ இது ரேஷனல் நம்பரில் போயிடும் ரைட். √16 இதோட வேல்யூ என்ன சொல்லுவீங்க? 4 சொல்லுவீங்க. அப்போ இது ரேஷனல் நம்பரில் போயிடும். √3 வெளியெடுக்க முடியாது. அப்போ இரேஷனல் நம்பர். பர்ஃபெக்டாக வெளியெடுக்க முடியாது சரிங்களா. பாயிண்டில் வரும், அது வேறு வேறு நம்பராக போகும் சரிங்களா. √2 இரேஷனல் நம்பர். √15 இரேஷனல் நம்பர். பை இரேஷனல் நம்பர்னா ரேஷனல் நம்பர்னு எடுத்துக்கவா இல்லை இரேஷனல் நம்பர்னு எடுத்துக்கவா? ரேஷனல் நம்பர். ஏன் ரேஷனல் நம்பர்? கேட்கல. ரிப்பீட்டடாக வருதா? ஓகே. இந்த வேல்யூ எதோட வேல்யூ? எப்படி ரிப்பீட்டடாக வரும்னு சொல்கிறீங்க? எப்படி ரிப்பீட்டடாக வருதுன்னு சொல்கிறீங்க? இந்த 3.142857 பார்த்து சொல்கிறீங்களா? அது எதோட வேல்யூ? 22/7 வேல்யூ. அது வந்து ரேஷனல் நம்பர். ஓகே. பையோட அக்யூரேட் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ரிப்பீட்டட் நம்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 நம்பர் மட்டும் தான் சேமாக இருக்கும். 3.14 3.14. அதனால 22/7 எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. ஆனால் அக்யூரேட் வேல்யூ எடுத்திங்கன்னா கண்டினியூ ஆகாது, ரிப்பீட் ஆகாது. எல்லாமே வேறு வேறு நம்பராக இருக்கும் டெசிமலுக்கு அப்புறம். அதனால தான் பையை கொண்டு போய் இரேஷனல் நம்பரை வச்சுருக்காங்க, 22/7 கொண்டு போய் ரேஷனல் நம்பரில் வச்சுருக்காங்க. ஓகேவா? ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா சரிங்களா. அப்போ பை வந்து ரேஷனல் நம்பரா இரேஷனல் நம்பரா கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இரேஷனல் நம்பர். 22/7 ரேஷனல் நம்பர் சரிங்களா. பின்ன வடிவில் இருந்தாவே அது ரேஷனல் நம்பர் தான் சரிங்களா. ஃப்ராக்ஷன் மாடலில் இருந்துச்சுன்னா அது ரேஷனல் நம்பர் தான். ஓகேங்களா? ஓகே தானே? ரேஷனல் நம்பர் டவுட் இருக்கா? பையோட ஃப்ராக்ஷன் வேல்யூவா? அக்யூரேட் வேல்யூ நீங்களே பார்த்து சொல்லுங்களேன். அக்யூரேட் வேல்யூ 3.14க்கு அப்புறம் வேறு மாறிடும் சரிங்களா. வேறு எதுவும் டவுட் இருக்கா ரேஷனல் இரேஷனல் நம்பரில்? ஓகே. நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பர்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று இன்டீஜர்ஸ், இன்னொன்று ஃப்ராக்ஷன்ஸ் சரிங்களா. ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், பின்ன வடிவம் சரிங்களா. எப்படி இருக்கலாம்? 3/4, 7/9, 4/5, 4/7, 4/3, 1, 2/3. இதெல்லாம் என்னது? ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஃப்ராக்ஷன் பற்றி தனியாக பார்ப்போம் சரிங்களா. இன்டீஜர்ஸ் முழுக்கள் தமிழில் சரிங்களா. இன்டீஜர்ஸ் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா -∞ இருந்து -3, -2, -1, 0, 1, 2, 3 அப் டு இன்ஃபினிட்டி. இப்போது இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இன்டீஜர்ஸ் முழுக்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இன்டீஜர்ஸே 3ஆக பிரிக்கிறாங்க. இந்த மைனஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். சாரி, மைனஸ்லாம் இருந்தால் என்ன இன்டீஜர்ஸ் வரும்? நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். குறை முழுக்கள்னு தமிழில் சொல்லுவாங்க சரிங்களா. நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போ இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறதுலாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இப்போ மைனஸ் எல்லாம் கொண்டு போய் நெகட்டிவில் சேர்த்தாச்சு, நெகட்டிவ் இன்டீஜர்ஸு, இது குறை முழுக்கள். ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை கொண்டு போய் சேர்த்தாச்சு, அதுதான் மிகை முழுக்கள். அப்போ இந்த 0 எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? இன்டீஜர்ஸை தான் பிரிக்கும். இன்டீஜர்ஸில் இது நெகட்டிவில் சேருமா இல்லை பாசிட்டிவில் சேருமா?
ரெண்டுலேயுமே சேராது. சரிங்களா? இன்டீஜர்ஸில் ஜீரோங்கிறது ரெண்டுலேயுமே சேராது, நெகட்டிவ்லையும் சேராது, பாசிட்டிவ்லையும் சேராது. சரிங்களா? சரி. இப்போ வேறு என்னென்ன நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்? இன்டீஜர்ஸ் கீழே எப்படி இப்படிலாம் பிடிச்சிக்கிறாங்க? ஒன்று நேச்சுரல் நம்பர்ஸ், இன்னொன்று ஹோல் நம்பர்ஸ், வேறு ஆட் நம்பர்ஸ், வேறு ஈவன் நம்பர்ஸ். சரிங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ். என்னம்மா? ஓகே. பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர். சரிங்களா? ரைட். பட் நேச்சுரல் நம்பர்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஒன்றுலேருந்து 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி. இப்போ நேச்சுரல் நம்பரை வேறு எப்படி சொல்லலாம்? பாசிட்டிவ் இன்டீஜர். சரிங்களா? நேச்சுரல் நம்பர் என்னது? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். சரிங்களா? 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம், அதை பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். ஆட் நம்பர்னா 1 3 5 7 அப் டு இன்ஃபினிட்டி. ஈவன் நம்பர்னா 2 4 6 8 அப் டு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? இப்போ நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், ஆட் நம்பர், ஈவன் நம்பர். எந்த டவுட் இருக்காது இல்லை? ஜீரோங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜரா நெகட்டிவ் இன்டிஜரா? ரெண்டுலேயுமே சேராது. சரிங்களா? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நேச்சுரல் நம்பரா ஹோல் நம்பரா? இப்போ ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் எது சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் எதை சொல்லுவீங்க? சரிங்களா? சரி. சக்சஸர், ப்ரீடெசிசர், ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது என்னன்னு தெரிஞ்சாதான் கொஸ்டின். சக்சஸர், ப்ரீடெசிசர். ப்ரீனா முன்னாடி, தமிழில் முன்னின்னு சொல்லுவாங்க. சக்சஸர்னா அடுத்த, தொடரி. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 98ஓட சக்சஸர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 98ஓட சக்சஸர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 99. அதோட ப்ரீடெசிசர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 97. இப்போ இதுக்கு சக்சஸர் 99, ப்ரீடெசிசர் 97. சரி. அப்போது எதில் கொஸ்டின்னா எந்த நம்பருக்கு ப்ரீடெசிசர் இருக்காது ஹோல் நம்பரில் அப்படின்னு கேட்பாங்க. எந்த நம்பருக்கு ப்ரீடெசிசர் முந்தின நம்பர் இருக்காது ஹோல் நம்பரில்? 0. நேச்சுரல் நம்பரில் 1 இல்லை. சரிங்களா? சரி. அப்போ எல்லா நம்பருக்கும் சக்சஸர் இருக்கும். ப்ரீடெசிசர் மட்டும் ஹோல் நம்பர்னு எடுத்திங்கன்னா 0க்கு கிடையாது, நேச்சுரல் நம்பர் எடுத்திங்கன்னா 1க்கு கிடையாது. சரிங்களா? இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னா சொல்லிட்டீங்க 1 2 3. திஸ் இஸ் நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நேச்சுரல் நம்பர். சரிங்களா? நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்னா 0. நேச்சுரல் நம்பர் கவுண்டிங் நம்பரோட 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஹோல் நம்பர். ஆட் நம்பருக்கும் ஈவன் நம்பருக்கும் ஆட் நம்பர் 1 3 5 7 சொன்னீங்க, ஈவன் நம்பர் 2 4 6. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அப்படின்னா ஆட் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணை 2ஆல் வகுத்தோம்னா மீதி கிடச்சிச்சின்னா அது ஆட் நம்பர், எதுவும் கிடைக்கலன்னா அது ஈவன் நம்பர். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ 34 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஏன் அப்படி சொல்கிறீங்க ஈவன் நம்பர்னு? அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன வருது? 0. 17ங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஏன் ஆட் நம்பர் சொல்கிறீங்க? 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 1 வருது. 0ங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஏன் ஈவன் நம்பர்? 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 0 வருதா? அப்போ இது ஒரு
ஈவன் நம்பர். சரிங்களா? 0 இஸ் எ ஈவன் நம்பர். ஒரு ஆட் நம்பரையும் கூட்டினோம்னா ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ஆட் நம்பர் கிடைக்குமா, ஈவன் நம்பர் கிடைக்குமா? எக்ஸாம்பிளுக்கு இது 1ன்னு வச்சுக்கிறோம், இது 3ன்னு வச்சுக்கோம். ரெண்டுமே ஆட் நம்பர். ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 4. 4 கூட்டினா திஸ் இஸ் ஈவன் நம்பர். சரிங்களா? ஒரு ஆட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இது 1ன்னு வச்சுக்கிறோம், இது 3ன்னு வச்சுக்கிறோம். 1 × 3 என்ன வரும்? 3. திஸ் இஸ் எ ஆட் நம்பர். சரிங்களா? ஒரு ஈவன் நம்பரையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஈவன் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஓகே, வெரி குட். ஆட் ஈவன் நம்பரையும் கூட்டினோம்னா ஆட் நம்பர் தான் கிடைக்கும். ஆட் ஈவன் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? எக்ஸாம்பிள் போட்டுருவோம். 1 இது 2 போட்டுருவோம். 1 × 2 என்ன வரும்? ஈவன் நம்பர். சரிங்களா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடணும்? ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பரை போட்டுருணும். கொஸ்டின் இப்படி தான் கேட்டாங்க. ஒரு இந்த குரூப் ஒரு ஆட் நம்பர் இன்ட்டு ஈவன் நம்பர் இன்ட்டு ஆட் நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ஆடா ஈவனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சரி. ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் ரொம்ப முக்கியமான. சரிங்களா? ப்ரைம் காம்போசிட். ஏன் ப்ரைம் காம்போசிட்னா நம்ம கால்குலேஷன் ரொம்ப யூஸ் பண்ணுவோம், ரொம்ப தேவைப்படும். 365 டிவைடட் பை 73 எவ்வளோ வரும்? இப்போது 424 இருக்கு. இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சாரி, 4ஆல் டிவைட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதாச்சும் கேன்சல் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு 4 கேன்சல் பண்ணுவீங்க. அப்படி தெரியலன்னா 2 கேன்சல் பண்ணுவீங்க. இப்போ தெரியுது 2ஆல் டிவைட் ஆகுது 424 அப்படின்னு தெரியுது. அதனால நீங்கள் செய்கிறீங்க. இப்போ 73ன்ற மாதிரி இருக்குது, மேலே 365 இருக்குது. அப்போ எந்த நம்பர் நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணுறது? 1ல் இது பண்ணுறதா, 3ல் இது பண்ணுறதா, 5ல் இது பண்ணுறதா, எதில் ட்ரை பண்ணுறது? 73ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா 73ல் டேரெக்டாகவே அடிச்சிடலாம். 5 × 73 365. சரிங்களா? 73ங்கிறது ப்ரைம் நம்பர். அந்த ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படின்னா என்ன கண்டிஷனு? ப்ரைம் நம்பருக்கு என்ன கண்டிஷனு? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷனு 2 கண்டிஷன். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு 8ன்னு எடுத்துக்கிடுவோம். 8 1ஆலையும் டிவைட் ஆகும், 8ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ இது ப்ரைம் நம்பரா? கிடையாது. இப்போ 2 கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் நம்பருக்கு only 2 ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ்னால் என்னது? காரணிகள்னு சொல்லுவாங்க. இப்போது 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிடுவோம். இதோட ஃபேக்டர்ஸ் வகுத்திகள் என்னென்ன, எப்படிலாம் பிரிக்கலாம்? 5ங்கிற நம்பரை ஒன்றா பிரித்தோம்னா மீதி வராமல் பிரிக்கணும். எந்தெந்த நம்பரை வச்சா மீதி வராது? ஒன்றா பிரித்தோம்னா இந்த குச்சியாகவே போட்டுருவோம். 1 2 3 4 5 குச்சி இருக்குது. சரிங்களா? மீதி இல்லாமல் பிரிக்கணும். எப்படி பிரிப்பீங்க? ஒன்றா பிரிப்பீங்க. ரைட்? ஒன்றா பிரிக்கலாமா? 5 போட்ட தப்பு. ஓகே, 6 போடுவோம். 6 குச்சி இருக்குது, மீதி இல்லாமல் பிரிக்கணும். எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். எந்தெந்த நம்பர் வேணாலும் பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிப்பீங்க? ஒன்றா பிரிக்கலாம். ரைட்? 1 2 3 4 5 6 மீதி வரல. அப்போது 1. நெக்ஸ்ட்டு 2 2ஆக பிரிக்கலாம். மீதி வரலா? இல்லை. 3 3ஆக பிரிக்கலாம். ரைட்? 4 4ஆக பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போது மீதி என்ன வரும்? 2. அப்போ 6ஓட வகுத்திகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, 1 1ஆக பிரிக்கலாம், வேறு 2 2ஆக பிரிக்கலாம், 3 3ஆக பிரிக்கலாம், 4 4ஆக பிரிக்க முடியாது, 5 5ஆக பிரிக்க முடியாது, ஒரு 6ஆக பிரிச்சிடலாம். ரைட்? 1 2 3 4 5 6.
இதுதான் வகுத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பரை கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் பண்ணுதுன்னா அது அதோட வகுத்தி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆரோட வகுத்தினா எதை சொல்லுவீங்க? 1 2 3 6. அப்போது ஆறுக்கு எத்தனை வகுத்திகள், எத்தனை ஃபேக்டர்ஸ் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 4. அப்போ நம்மளுக்கு பிரைம் நம்பருக்கு என்ன கண்டிஷன் படிச்சிருக்கோம்? என்ன கண்டிஷன் படிச்சிருக்கோம்? only 2 ஃபேக்டர்ஸ், ரெண்டே 2 ஃபேக்டர் தான் இருக்கணும். அந்த ஃபேக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 and itself. 1 and itself. ஒன்றுங்கிறது ஒரு வகுத்தி, இன்னொன்று அதே நம்பர். இப்போ 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 எப்படி பிரிக்கலாம்? எதால் வகுக்கலாம்? 1 1 வகுக்கலாம், வேற 5ஆல் தான் வகுக்க முடியும். அதான் 1 and itself. சரிங்களா? 1 5 எத்தனை வகுத்திகள் இருக்கு? 2 வகுத்திகள். இப்போ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்போ இது ஒரு பிரைம் நம்பர். இப்போ 7 எடுத்துக்கிடுவோம். 1ஆல் டிவைட் பண்ண முடியும், வேற எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்? 7ஆல் டிவைட் பண்ண முடியும். வேற எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது 2 ஃபேக்டர் இருக்கு, 1 and itself-ஆல டிவைட் ஆகுது. அப்போது 7 is a prime number. prime number புரியுதா? prime numberக்கு என்ன கண்டிஷன் படித்தோம்? ரெண்டே 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். சரிங்களா? அது எப்படி இருக்கணும்? 1 and itself-ஆக இருக்கும். சரிங்களா? அப்போ காம்போசிட் நம்பருக்கு எப்படி இருக்கணும்? மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். சரிங்களா? 2 வகுத்திக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து காம்போசிட் நம்பர்ஸ். இப்போ நம்ம 4 எடுத்துக்கிடுவோம். 4 எந்தெந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? 1ஆல் டிவைட் பண்ணலாம், வேற 2ஆல் டிவைட் பண்ணலாம், 4ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ எத்தனை ஃபேக்டர்ஸ் ஆகி போச்சு? அதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் ஆகி போச்சு. சரிங்களா? அப்போ 3 ஃபேக்டர்ஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் கணக்கில் போயிருது. அப்போ அது எந்த நம்பரு? காம்போசிட் நம்பர். ஓகேங்களா? அப்போது பிரைம் நம்பர், ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா எதை சொல்லுவீங்க? 2 is a ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர். 3 அடுத்து 4 கொண்டு போய் இங்கே சேர்த்துருவோம், காம்போசிட் நம்பர். 5 7 6 இங்கே வந்துருமா? வேற எந்த நம்பர் இங்கே வரும்? 8 9 10 11 12 13 14 ஓகே 17 15 16. ஓகே, புரியுதா? இதில் எந்த நம்பர் மிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ங்கிற ஒரு நம்பர் மிஸ் பண்ணோம். ரைட்? ரெண்டுலேயுமே வர்ற பார்த்தீங்களா? 1ங்கிறது பிரைம் நம்பர்லேயும் வரல, காம்போசிட் நம்பர்லேயும் வரல. ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு ஃபேக்டர் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. சரிங்களா? அப்போது ஒருவேளை 2 ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அது பிரைம் நம்பரில் கொண்டு போய் சேர்த்துக்கலாம். இல்லை 2க்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை காம்போசிட் நம்பரில் சேர்த்துக்கலாம். அப்போ 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால அப்போ அதை என்ன சொல்கிறது? பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஓகேங்களா? எது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது? 1. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்னது? 4ஆ? 2. ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்னது? 2. the only one prime number, ஈவன் நம்பர் எது? ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் என்னன்னா 2 தான். மற்ற எல்லாமே என்னது? ஆட் பிரைம் நம்பர். எல்லாமே ஆட் நம்பராக தான் இருக்கும். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், 2 மட்டும்தான் ஈவன் நம்பராக இருக்கும், மற்ற எல்லாமே இங்கே பாருங்கள் ஆட் நம்பர். ஓகேவா? பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பருக்கு வித்தியாசம் புரியுதா? ஸோ இதை எழுதிக்கோங்க. அடுத்ததுக்கு பிரைம் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். எப்படி இப்படிலாம் அந்த வடிவம் இருக்கும்? 3/5 இப்படிலாம் இருக்கும். ரைட்? வேறு 2/5, வேறு 7/5, வேறு 9/5, 1 2/3, 3 2/4. இதெல்லாம் என்னது? ஃப்ராக்ஷன்ஸ். அந்த ஃப்ராக்ஷனை 3ஆக பிரிக்கிறாங்க. இதெல்லாம் இது ரெண்டும் ஒரு டைப்பு, இது ரெண்டும் ஒரு டைப்பு, இது ரெண்டும் ஒரு டைப்பு. ஏன் அதை அப்படி எப்படி பிரிக்கணும்? வெரி குட், வெரி குட். அப்போது ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேலே உள்ளது பேர் என்ன சொல்லுவாங்க? தமிழில் தொகுதின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இங்கிலீஷில் நியூமரேட்டர்னு சொல்லுவாங்க. கீழே உள்ளது பேர் டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க. தமிழில் பகுதின்னு சொல்லுவாங்க. தொகுதியை விட பகுதி பெருசாக இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். பகுதியை விட தொகுதி பெருசாக இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். தகுபின்னம், தகாபின்னம் படிச்சிருப்போம். தகுபின்னம், தகாபின்னம். இது
கலப்பு பின்னம். ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னமும் வந்திருந்தா அது பேர் என்ன சொல்லுவாங்க? கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் தான் இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னம் உண்டாகும். இந்த 7/5 எப்படி எழுதுறது? 7 5ஆல் டிவைட் ஆகும். எத்தனை 5? 1 5. அப்போ 7ல் ஒரு 5 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். அதை மேலே எழுதுவோம். எதால் டிவைட் பண்ணோம்? 5ஆல் டிவைட் பண்ணோம். அது ஆன்சர். ரைட். 7 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 5s are 5, மீதி 2. அப்போ இந்த முழுசாக வர எண்ணை இங்கே போட்டுறணும், மீதி வர எண்ணை மேலே போட்டுறணும். எந்த நம்பரால் டிவைட் பண்ணணுமோ அதை கீழே போட்டுரும். இன்னொரு நம்பர் சொல்கிறேன். 9/5 சொல்லுங்கள் பார்ப்போம். 1 4/5. சரிங்களா? 9 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 5s are 5, மீதி என்ன வரும்? 4. இப்போ மீதியை இங்கே போடுறோம், முழுசாக இங்கே போடுறோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான இது. எதுக்கு நான் சொல்கிறேன்னு பின்னாடி கிளாஸில் சொல்கிறேன். டூ 3/4. இதை எப்படி நம்ம பின்னமாக மாற்றுவோம்? இந்த கீழே உள்ள பகுதியில் உள்ள எண்ணையும் முழு எண்ணெய் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். வர ஆன்சர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ரைட். 2 × 4 8, 8 + 3 11, 11/4. சரிங்களா? 3 2/7 சொல்லுங்கள் பார்ப்போம். 3 × 7 21, 21 + 2 23, 23 / 7. 5 1/2. 5 2s are 10, 10 + 1 11/2. 4 4/4. வெரி குட். என்ன ஆன்சர் வரும்? 5. 4. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் 1 1 ஆன்சர் 4ன்னு எழுதுவாங்க நிறைய பேர். 4 1/1. இதோட வேல்யூ என்னது? 5. ஏன்னா 4 × 1 என்ன வரும்? 4 + 1 என்ன வரும்? 5. சரிங்களா? இப்போ 7 27 / 27 எவ்வளோ வரும்? 7 27 / 27 என்ன வரும்? 8. 9 99 / 99. 13 14 / 14. 14. அப்போ இந்த இங்கே உள்ள பின்னம் ரெண்டும் சேம் ஆயிருச்சுன்னா அடுத்த வேல்யூ. ஓகேங்களா? இது எதுக்கு கொண்டு வரேன்னா இந்த சம்மு 243 - 239 12 / 12. இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. 243 - 239 12 / 70. ஒரு முழு எண்ணை கலப்பு பின்னத்தால் கழிக்கும். ஆக்சுவலி இதை எப்படி பண்ணுவோம்? இதை ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். மாற்றிட்டு எல்சிஎம் எடுத்து பண்ணுவோம். ரைட். ஓகே. நம்ம அப்படி பண்ணுறதில்ல. எப்படி பண்ண போகிறோம்? இந்த நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோன்னா 242 17/17 எழுத போகிறோம். எழுதலாமா? அப்படி 243ங்கிற நம்பரை இப்படி எழுதலாமா? இது பண்ணால் இதானே வரும். 243 வரும். அதே இப்படி எழுதியாச்சு. ரைட். -239 12 / 17. இப்போ இதுவும் ஃப்ராக்ஷன், இதுவும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இப்போ 242ல் 239 போச்சுன்னா என்ன வரும்? 3. 242ல் 239 போச்சுன்னா என்ன வரும்? 3. 17ல் 12 போச்சுன்னா என்ன வரும்? / 17 ஆன்சர். இப்போ நீங்கள் குரூப் சொல்லுங்கள். 134
minus 121 13 divided by 19. இங்கே ஏன் 17/17 எழுதுறீங்க? வேற நம்பர் எழுதக்கூடாதா? 19/19 21/21 எழுதக்கூடாதா? இங்கே உள்ள நம்பரை பேஸ் பண்ணி எழுதணும். சரிங்களா? இங்கே 17 இருக்கா, அப்போ 17/17 எழுதுனா இங்கே எந்த நம்பர் வேணால் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கேன்சல் பண்ணால் இது ஒன்று என்ன வருது, 1 தானே வருது, 1/1 தானே வருது. சரிங்களா? அப்போ இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன நம்பர் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். அப்போ இந்த 134 எப்படி எழுதுவீங்க? 134 எப்படி எழுதுவீங்க? 133 19/19. ஓகேங்களா? 133 19/19 இது பண்ணால் இந்த நம்பர் தான் வரும், 134 தான் வரும். சரிங்களா? மைனஸ் 121 13/19. 133ல் 121 போச்சுன்னா என்ன ஆன்சரு? 12. 19ல் 13 போச்சுன்னா என்ன ஆன்சரு? 6 டிவைடட் பை 19. ஒரு பிரேக் போயிட்டு வாங்க, கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். முன்ன ஆன்சர் சொல்லுங்க பாபு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆன்சர்? 4 6/29. 4 6/29. ரைட். 36 7 8/21. ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சுல? 73 எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க? 72 29/29. ஏன் 72 29/29? 36
72 29/29 is next number 23. ஓகே 73. ஏன் 29 சூஸ் பண்ணணும் ஃப்ராக்ஷனில்? இங்கே என்ன நம்பர் இருக்கோ இந்த நம்பர் பொறுத்து தான் அங்கே சேஞ்ச் பண்ணணும். அப்போது நீங்கள் கான்செப்டாக அப்படி செஞ்சுட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போடணும்னா என்ன பண்ணுவோம்? 73 72 சேஞ்ச் பண்ணுறோம், ரைட்? அப்போ 72ல் 68 போச்சுன்னா 4, ரைட்? அடுத்து 29ல் 23 போச்சுன்னா 6/29. அவ்வளோதான். இப்போ அந்த ஸ்டெப்ஸ்லாம் பேர் என்னமோ சொல்லுவாங்களே, ஸ்கிப் பண்ண பழகிடணும். சரிங்களா? $327 அப்போ 326, ரைட்? 326ல் 319 போச்சுன்னா 7, ரைட்? 21ல் 13 போச்சுன்னா 8/21. ஓகேவா? புரியலையா? ஸோ 195, 195ல் 190 போச்சுன்னா 5, 9ல் 4 போச்சுன்னா 5/9. ஓகே, திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். 73 எப்படி எழுதுவீங்க? 72 29/29, ரைட்? இப்படி எழுதுவீங்க, ரைட்? மைனஸ் 68 23/29. ஓகே, நெக்ஸ்ட்டு 72ல் 68 போச்சுன்னா என்னது? 4. 29 இது மெயின். இது என்னன்னா பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் இதில் மேலே உள்ளதை சேம் கழிக்க முடியும். சரிங்களா? பின்னாடி வருவோம். அதுக்கு 2/5 + 3/5 4/5 2/5 + 4/5 ரெண்டு ஃப்ராக்ஷனை எப்படி ஆட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். சேமாக இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 + 4 6/5 7/9 -3/9. பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. இப்போ 7 - 3 4/9. சரிங்களா? பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் டைரெக்டாக பண்ணிடலாம், ரைட்? 4/15 + 3/10 3/8 + 5/16. ஓகே, ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். 3/8 + 5/16 இதை எப்படி ஆட் பண்ணுற? மேலே பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு, டினாமினேட்டர் ரெண்டும். அப்போ டேரெக்டாக ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி போட்டுட்டோம். பேஸ் டினாமினேட்டர் ரெண்டும் சேஞ்ச் வேறு வேறு இருக்குது. அப்போ எப்படி அப்ரோச் பண்ணுறது? வெரி குட். என்ன பண்ணுவாங்க? எல்சிஎம் எடுப்பாங்க. சரிங்களா? எல்சிஎம் என்ன நோக்கம்னா, இங்கே எது பெரிய நம்பர் இருக்குல்ல, பெரிய நம்பரை இதையும் அதே நம்பராக மாற்றணும். சரிங்களா? ரெண்டு நம்பரையும் ஒரே மாதிரி மாற்றணும். அப்போ தானே நம்ம ஆட் பண்ண முடியும். மேலே ரெண்டு நம்பரும் பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா மேலே ரெண்டும் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இது நோக்கம், எல்சிஎம்மோட நோக்கம் என்னென்னா கீழே பேஸ் ரெண்டையும் சேம் ஆக்கணும். அதுதான். சரிங்களா? அப்போ இங்கே 16 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ 8ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 16 வரும்? 2ஆல் மல்டிப்ளை என்ன வரும்? 16 வரும். அப்போ கீழே மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண முடியுமா? எது வேணாலும் மேலேயும் பண்ணணும், கீழேயும் பண்ணணும். அதை தான் இங்கே பண்ணுறோம். சரிங்களா? × 2 × 2. அப்போ இந்த ஃப்ராக்ஷன் என்னவா மாறிடுச்சு? 3 × 2 6/16 + 5/16. இப்போ பேஸ் ரெண்டு சேம் ஆயிடுச்சா? 6 + 5 11/16. ஓகேவா? இன்னொரு நம்பர் வேணா பார்ப்போம். 4/15 + 7/30. சரி, 45. இதை மைனஸ் ஆக்கிடுவோம். ஓகே, இதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே 15 இருக்குது, அங்கே 45 இருக்குது. சரிங்களா? 4/15 - 7/45.
இப்போ பெரிய நம்பரை சின்ன நம்பரை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். சின்ன நம்பரை பெரிய நம்பர் ஆக்கிக்கலாம் மல்டிப்ளை பண்ணி, சரிங்களா? அப்போ இந்த நம்பரை என்ன பண்ண, இதோட நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கும், 3ஆல் மல்டிப்ளை. அப்போ மேலேயும் கீழே என்னால் மல்டிப்ளை பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? அப்போ இன்ட்டு 3 இன்ட்டு 3, 4 இன்ட்டு 3 12, 15 இன்ட்டு 3 45 மைனஸ், அப்போது ஆன்சர் 5/45 1/9. ஓகேங்களா? ஏன் டவுட் இருக்கா? சரி, இப்போ வாங்க 15 10. இப்போ இதுக்கு தான் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கும், சரிங்களா? 10 15க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 30. எப்படி எல்சிஎம் எடுக்கிறது? ரெண்டு நம்பர் 10 15 இருக்குது, இதில் எது பெரிய நம்பரோ அதை எடுத்துக்கணும், சரிங்களா? எது பெரிய நம்பரு? 15. 15 இஸ் த பெரிய நம்பர். ஃபஸ்ட் சின்ன ஒன்று நம்பர் பார்த்துட்டு வரோம், கொஞ்சம் கவனிங்க. 4 8க்கு எல்சிஎம். 4 8க்கு எல்சிஎம் எப்படி பார்க்கணும்? எது பெரிய நம்பரோ அதை பிக் பண்ணிக்கணும், சரிங்களா? இதில் எது பெரிய நம்பரு? 8 தான் பெரிய நம்பர். அதில் அந்த சின்ன நம்பரை அந்த 8 பெரிய நம்பரை வகுக்குதா அப்படின்னு மட்டும் பார்க்கணும். புரியுதா? அந்த பெரிய நம்பர் இருக்குல்ல, அந்த சின்ன நம்பர் வகுக்குதா அப்படின்னு பார்க்கணும். 8ஐ 4ஆல் வகுக்க முடியுமா? வகுத்துச்சுன்னா அப்போ 8 தான் எல்சிஎம், சரிங்களா? இதோட எல்சிஎம் என்னது? 8. 8ஐ 4ஆல் டிவைட் பண்ண முடியும்ல, அப்போ 8 தான் எல்சிஎம், சரிங்களா? இப்போ 10 20. 20 தான் பெரிய நம்பரு, 10ஆல் டிவைட் பண்ண முடியும்ல, அப்போ 20 தான் அதோட எல்சிஎம். ஓகேங்களா? 8 16. 16 தான் பெரிய நம்பரு, 8ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 16ஐ டிவைட் பண்ணலாம்ல, அப்போ 16 தான் அதோட எல்சிஎம். கான்செப்ட் புரியுதா இல்லையா? பெரிய நம்பரை பிக் பண்ணுறோம், அதில் சின்ன நம்பர் சின்ன நம்பர் அதை வகுக்குதா அப்படின்னு மட்டும் செக் பண்ணுறோம், சரிங்களா? 4 8 16. 16 தான் பெரிய நம்பரு, 4ஆலையும் டிவைட் பண்ணிடலாம், 8ஆலையும் டிவைட் பண்ணிடலாம், அப்போ 16 தான் அதோட எல்சிஎம். ஓகேவா? 2 13. 13 தான் பெரிய நம்பரு, பட் 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், 13ஓட அடுத்த மல்டிபிள் மடங்கு என்னன்னு பார்க்கணும். 13ஓட அடுத்த மடங்கு என்னது? 26. 26 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? அப்போ 26 தான் அதோட எல்சிஎம். 8 12. 12 தான் பெரிய நம்பரு, 8ஆல் டிவைட் பண்ண முடியாது, அப்போ 12ஓட அடுத்த மல்டிபிள் 24. 8ஆல் டிவைட் பண்ண முடியுமா? அப்போ 24 தான் அதோட எல்சிஎம். 10 15. 15 தான் பெரிய நம்பரு, 10ஆல் டிவைட் பண்ண முடியாது, இப்போ 15ஓட அடுத்த மல்டிபிள் அடுத்த மடங்கு, 15ஓட அடுத்த 15 30 45 தானே அதோட மடங்கு, அப்போ 15ஓட அடுத்த மடங்கு என்னது? 30. 30 10ஆல் டிவைட் பண்ண முடியுமா? அப்போ 30 தான் அதோட எல்சிஎம். எல்சிஎம் கான்செப்ட் புரியுதா? சரிங்களா? HCF எல்சிஎம் தனியாக ஒரு இது படிப்போம், ஆனால் நம்ம ஃபாஸ்ட்டாக எடுத்து கற்றுக்கணும் எல்சிஎம், சரிங்களா? அப்போ 10க்கும் 15க்கும் எது எல்சிஎம் வரும்? 30 இஸ் த எல்சிஎம், சரிங்களா? 30. அப்போ டினாமினேட்டர் ரெண்டையும் என்ன ஆக்கணும்? 30 ஆக்கணும். அப்போது 15ஐ என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 30ஆக மாறும்? 2ஆல். இப்போ இன்ட்டு 2 இன்ட்டு 2. அதே மாதிரி 10ஐ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 30ஆக மாறும்? 3. அப்போ இன்ட்டு 3 இன்ட்டு 3. இப்போ பேஸ் ரெண்டையும் பாருங்கள், 15 இன்ட்டு 2 30, 10 இன்ட்டு 3 30. பேஸ் ரெண்டு சேம் ஆயிடுச்சா? அவ்வளோதான். அப்போ 4 இன்ட்டு 2 8/30 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 9/30. அப்போது 17/30. ஃப்ராக்ஷன் புரியுதா? இப்படி தான் நம்ம ஆட் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ 2 3/4 ப்ளஸ் 4 1/4. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அப்போ ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுவோம்? ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம், மாற்றிட்டு ஆட் பண்ணுவோம். இப்போ டேரெக்டாக இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 2 ப்ளஸ் ஹோல் நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னது? 2 + 4 6. அடுத்த ரெண்டையும் ஃப்ராக்ஷன் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3/4 ப்ளஸ் 1/4. ரெண்டு பேஸ் ரெண்டு சேமாக இருக்கா? அப்போ மேலே ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 4/4. நான் சொல்லிட்டேன், இது சேம் நம்பராக இருந்துச்சுன்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? அதுக்கு அடுத்த நம்பர் 6க்கு அடுத்த நம்பர் என்னது? 7 இஸ் த ஆன்சர்.
இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சரு? ஆட் பண்ண என்ன வரும்? 21. இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும்? 8/11. ஓகே தானே? அதுதான் இந்த ஃப்ராக்ஷன் நம்ம செய்கிறோம். இந்த இதில் 72ல் 68 போச்சுன்னா 4, பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ டேரெக்டாக கழிச்சுலாம். 29ல் 23 போச்சுன்னா 6/29. இன்னொரு சம் பார். இப்போ 327 எப்படி எழுதலாம்? 326 21/21 மைனஸ் 319 13/21. சரிங்களா? அப்போ 326ல் 319 போச்சுன்னா 7, பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ 21ல் 13 போச்சுன்னா 8/21 இஸ் த ஆன்சர். புரியுதா? டவுட் இருக்கா? லெவன் மைனஸ் 4 வேல்யூ என்னது? 11 minus 4 minus 4 plus 11 minus 11 minus 4 என்னது? minus 15 minus 11 plus 4 minus 7. ஓகே. என்ன கான்செப்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும்? என்னது? எப்பப்பெல்லாம் ஆட் பண்ணணும், எப்பப்பெல்லாம் மைனஸ் பண்ணணும்? சயின்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சயின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இந்த ப்ளஸ் மைனஸ் எப்படி போடுறீங்க? பெரிய நம்பருக்கு பக்கத்தில் உள்ள சைன். சரிங்களா? நம்பர்ஸ் எல்லாம் சேம் தான், ஆனால் சயின்ஸ் தான் டிஃப்ரெண்ட். சரிங்களா? அப்போது ஆட் பண்ணுறோமா இல்லை சப்ராக்ட் பண்ணுறோமானா எதை பேஸ் பண்ணி இது பண்ணுறது? சயின்ஸ் சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? சரிங்களா? சேமாக இருந்தால் ஆட் பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மைனஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? சயின்ஸ் எப்படி போடுறோம்? பெரிய நம்பர் பக்கத்தில் உள்ள சைன். சரி, 2 into 2 2 into 2 0.2 into 2 0.2 into 2 0.4 0.2 into 0.2 0.04 0.02 into 2 0.04. சரிங்களா? இப்படி பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் பாயிண்டே இல்லை. சரிங்களா? 3.2 இன்ட்டு 0.2. இப்போ நார்மலாக இதை 32ன்னு எடுத்துக்குவோம், இதை 2ன்னு எடுத்துக்குவோம். 32 2ஆல் பெருக்கினா என்ன வரும்? 32 2ஆல் பெருக்கினா என்ன வரும்? 64. சரிங்களா? இப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு இதில் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு பின்னாடின்னு தான் கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? 1. அது மாதிரி இங்கே 1. மொத்தம் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 64 பின்னாடி 1 இது 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாச்சு. சரிங்களா? 3.2 into 0.02. ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 32 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்?
64 வரும். அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சுக்கலாம். இங்கே 2 டிஜிட்டு, இங்கே ஒரு டிஜிட். அப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா? இப்போ 1 2 3. அப்போ பாயிண்ட்டு 064. சரிங்களா? 0.32 இன்ட்டு 0.02. சேம் 64 தான் ஆன்சரு. பட் பாயிண்ட் தான் கொஞ்சம் தான். இங்கே 2 டிஜிட்டு, இங்கே 2 டிஜிட். மொத்தம் எத்தனை டிஜிட் புள்ளி வைக்கணும்? 4 டிஜிட் தள்ளி வைக்கணும். ஓகேங்களா? பாயிண்ட் வைக்கிறதுல டவுட் இருக்கா? மல்டிப்ளை பண்ணுறதுல இந்த அதான் பண்ண போகிறேன். 32 டிவைடட் பை 2 எவ்வளோ வரும்? 16. 32 டிவைடட் பை 16. ஓகே. இப்போ 3.2 divided by 0.2. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம், இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு சம்மில். இங்கேயே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அதில் 1 இதில் 1 ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? 1 1 அப்போ 2. ரைட்? அதே மாதிரி இதில் 1 இதில் 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போது மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். டிவிஷனை பொறுத்த வரைக்கும் மைனஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், மேலே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, கீழே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்காங்க. அப்போ 1ல் 1 போச்சுன்னா, 1ல் 1 போச்சுன்னா, அங்கே 1ன்னு 1னா 2ன்னு சொல்லி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். ரைட்? இங்கே 1 1 ரெண்டையும் கழிச்சோம்னா என்ன வரும்? அப்போ புள்ளி வைக்க தேவையில்லை. இன்னொரு புள்ளி வைப்போம். பெரிய நம்பராக பார்ப்போம். .32 .2. சரிங்களா? இதுக்கு 32 2 டிவைட் பண்ணால் 16. சரிங்களா? மேலே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? 2. கீழே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? 2ல் 1 போச்சுன்னா அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும். அப்போ ஆன்சர் இஸ் 1.6. இன்னொன்று பார்ப்போம். 0.032.2. 32 2 டிவைட் பண்ணால் 16. மேலே 3 டிஜிட்டு, கீழே 1 டிஜிட்டு. அப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 3ல் 1 போச்சுன்னா 2. இன்னும் என்னாச்சு? இன்னும் அந்த கான்செப்ட் புரியலையா? இங்கே மேலே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? 3 டிஜிட்டு. கீழே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? 1 டிஜிட். அப்போ 3ல் 1 போச்சுன்னா 2. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா? அப்போ 1 2. இப்போ 0.16 தான் ஆன்சர். 0.032 divided by 0.02. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். என்ன ஆன்சரு? 1.6 0.16 0.016 1. ஏன் 1.6? மேலே 3 டிஜிட்டு, கீழே 2 டிஜிட்டு. 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். என்ன ஆன்சர் வரும்? 32 2 டிவைட் பண்ணால் 16. சரிங்களா? மேலே 4 டிஜிட்டு, கீழே 2 டிஜிட். இப்போ 4ல் 2 போச்சுன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ பின்னாடி இருந்து 1 2 0.16. புரியுதா கான்செப்ட்டு? ஓகேவா? இல்லை யாருக்கு டவுட் இருக்கா? இதில் இருந்து டவுட் இருந்தால் தான் இன்னொரு கான்செப்ட் போக முடியும். ஓகே தானே? சரி, இன்னொரு கொஞ்சம் இதாக போயிட்டு 0.032 divided by 0.002. டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி 16? மேலேயும் 3 டிஜிட்டு, கீழேயும் 3 டிஜிட்டு. 3ல் 3 போச்சுன்னா 0. அப்போ புள்ளி வைக்கவே தேவையில்லை. ஆன்சர் இஸ் 16. ஓகேவா?
32.002. இது வரைக்கும் நம்ம ப்ளஸ் வேல்யூலே பார்த்தோம். 3ல 2 போச்சுன்னா 1, 3ல 1 போச்சுன்னா 2, எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ். இப்போது மேலே 2 இருக்குது, கீழே 3 இருக்குது. இப்போ 2ல 3 போச்சுன்னா -1, சரிங்களா? -1. அப்போ -1 வந்தால் என்ன பண்ணணும்? இது 32 2 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 16. மைனஸில் வந்துச்சுன்னா -1ன்னு வந்துச்சுன்னா ஒரு 0 போட போகிறீங்க. -2ன்னு வந்துச்சுன்னா 2 0 போடுவீங்க. -3ன்னு வந்துச்சுன்னா 3 0 போட போகிறீங்க, சரிங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். 32.002. மேலே 0, கீழே 3. 0 - 3 -3. 0 - 3 என்னது? -3. அப்போ 32 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 16. அப்போ -3னா 30. 3.2.002. எவ்வளோ வந்துச்சு? 1600. 32 2 ஆல் டிவைட் பண்ணால் 16. அதுக்கப்புறம் தான் பாயிண்ட் வைக்கிறதா 0 போடுறதான்னு முடிவு பண்ண போகிறோம். மேலே ஒரு டிஜிட்டு, கீழே 3 டிஜிட்டு. அப்போ 1 இல்லை 3 போச்சுன்னா -2. மைனஸில் வந்தால் என்ன பண்ணணும்? 0 போடணும். இந்த எத்தனை 0 போடணும்? ஏன் 2 0? -2ன்னு வந்துச்சு. இதே -1ன்னு இருந்துச்சுன்னா ஒரு 0 போடு. -3ன்னு வந்துச்சுன்னா 3 0. இப்போ இதுக்கு எத்தனை 0 போடுவீங்க? ஆன்சர் புரியுதா? இல்லை யாருக்கும் டவுட் இருக்கா? இந்த 4 சம் கரெக்டாக மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு திருப்தி ஆகும், கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னு. வெறும் 2 தான், பாயிண்ட் எதுவும் வைக்க. ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடுங்க. 242 2 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1 to 1. அதுக்கப்புறம் பாயிண்ட் வைக்கிறதா 0 போடுறதா முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன ஆன்சரு? எவ்வளோ? 2100. இது 2, இது 4. அப்போனா 2 - 4 -2, சரிங்களா? -2னா 2 0 போடுவீங்களா? அப்போ 12100, ரைட். அடுத்து ஏன் 12.1? ஒரு ஸ்தானம் தான் புள்ளி வச்சுருக்காங்க. 1 - 0 1 தான், சரிங்களா? அடுத்து பாயிண்ட் வைக்கணுமா? அதுக்கு ஏன் தேவையில்லை? இதுக்கு 121 000. ஓகே தானே? யாருக்கும் புரியாமல் இல்லையே? இந்த பேசிக்கில் கொஞ்சம் இதாகிட்டிங்கன்னா ஓகே. ஏன் டவுட் இருக்கா? ஃப்ராக்ஷன் டெசிமல் கால்குலேஷன் எதுவும் டவுட் இருக்கா?
32 into 10 எவ்வளோ வரும்? 300. 32 into 100. 32 divided by 10. 3.2. சரிங்களா? 10 ஆல் டிவைட் பண்ணுறது ஒரு ஜீரோ வந்துச்சுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கும். சரிங்களா? 32 divided by 100. இங்கே 2 ஜீரோ இருக்குது. அப்போ பின்னாடி இந்த 2 ஸ்தானம் தள்ளி வைக்கணும். 0.32. 32 divided by 1000. 0.032. ஓகே தானே? வேறு டவுட் இருக்கா? ஸ்கொயர் நம்பர் எழுதி வச்சுக்கோ. 1 to 50 வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. 1 to 50 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஃபெமிலியராக தெரியணும். சரிங்களா? கியூப் நம்பர்ஸ் 1 to 25 வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஃபெமிலியராக பார்த்தோன்னே இது கியூப் நம்பரு, இது ஸ்கொயர் நம்பர்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? சரி, 1 ஸ்கொயர்டு என்ன வரும்? 1 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு 1 into 1. 1 squared is 1. 2 squared 4. 3 squared 9. 4 squared 16. 5 squared 25. 6 squared 7 squared 8 squared 9 squared 10 squared 100. சரிங்களா? இது வரைக்கும் நடந்து மனப்படமாக தெரியும். நான் இதுக்கப்புறம் 2 digit நம்பரை ஸ்கொயர் பண்ணுறது. 24 squared. வெரி குட். 576. சரி, 24 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 24 into 24. ரைட். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி ஸ்கொயர்னு எழுதி வச்சுக்குவோமா? மொதல் டிஜிட் ஏ, செகண்ட் டிஜிட் பி. ரைட். மொத்தம் 3 டேஷ் ஃபில் பண்ண போகிறோம். 1 2 3. சரிங்களா? ஃபஸ்ட்டு டேஷ் என்னென்னா ஏ ஸ்கொயர். செகண்ட் டேஷ் விட்டுருங்க. தேர்ட் டேஷ் என்னென்னா பி ஸ்கொயர். செகண்ட் டேஷ் என்னென்னா 2ab. இந்த ஃபார்முலா எங்கேயோ பார்த்துருக்கோம்ல? நாம தெரியுதா? சரி, ஃபஸ்ட்டு டேஷ் என்னது? ஏ ஸ்கொயர். நடுவில் உள்ள டேஷ் என்னது? பி ஸ்கொயர். ரைட். அப்போது இங்கே ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? இந்த நம்பரில் 2 இருக்குது. இப்போ 3 டேஷு. 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4. ரைட்டா? அடுத்து லாஸ்ட் டேஷ் என்ன இருக்குது? பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா என்ன பண்ணணும்? 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 16. நடுவில் உள்ள டேஷ் என்ன இருக்குது? 2ab. அப்போ 2 into 2 into 4. 2 2s are 4. 4 4s are 16. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிங்கிள் டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் அப்படியே இறக்கிடலாம் கீழே. சரிங்களா? சப்போஸ் 16க்கு பதில் 6 இருந்துச்சுன்னா இறக்கிடலாம் கீழே. 16 இருக்குன்னா ஒரு டிஜிட்டை மட்டும் இறக்கிட்டு அந்த மீதி உள்ள டிஜிட்டை அடுத்த நம்பரோட கேரி ஆக்கிடணும். சரிங்களா? இப்போ 16ல் 6 மட்டும் இறக்கிட்டு இந்த 1 இதில் ஆட் பண்ணிடணும். சரிங்களா? அப்போது இந்த 1 இங்கே போயிடுச்சுன்னா 16 + 1 என்னவாயிரும்? 17 ஆயிருமா? அப்போ 17க்கு 7 மட்டும் போட்டுட்டு அந்த 1 இதில் ஆட் பண்ணிடணும். 4 + 1 என்ன வரும்? 5. 576. சரிங்களா? 24 ஸ்கொயர் என்னது? 576. இன்னொரு நம்பர் பார்ப்போம், கவனிங்க. 23 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4. 3 ஸ்கொயர் என்ன வரும்? 9. 2 3s are 6. 6 into 12. 8. சிங்கிள் டிஜிட்டு அப்படியே இறக்கிடுவோம். ரைட். 12 2 டிஜிட்டு, அதனால என்ன பண்ணுறோம்? ஒரு டிஜிட்டை மட்டும் இறக்குறோம். 12க்கு 2 ஒரு டிஜிட், இந்த 1ங்கிறத இதில் ஆட் பண்ணுறோம். 4 + 1 5. அப்போ 23 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 529. அப்போ 2 டிஜிட் நம்பர் எது வேணாலும் இதில் போட்டுறோம். அப் டு 99 இருக்கும். சரிங்களா? இன்னொரு தடவை பார்ப்போம். 72 ஸ்கொயர் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே சொல்லுங்கள். 7 ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? 7 ஸ்கொயர் பண்ணுறோம். 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49. அடுத்தது 2 ஸ்கொயர் 4. நடுவில் 7 2s are 14. 14 2s are 28.
ரைட் 8 51 5184 ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? $27 squared 32 squared 91 squared 87 squared 75 squared. $27 squared என்ன வந்துச்சு? எவ்வளோ? 729 2 squared 4 49 14 28 9 32 729 ஓகே 32 squared 1024 ஓகேவா? 91 squared 8281 எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சா? நீ போடணுமா? ஓகே தானே? 87 squared 7569 வந்துச்சா வேற எந்த நம்பர் வந்துச்சா? ஓகே தானே? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே வந்துச்சு. டிஃப்ரெண்ட் நம்பர் தான் சொல்லுங்கள், இங்கே ஒர்க் அவுட் பண்ணுவோம். 7569 75 ஸ்கொயர்டு இல்லை யாராவது நம்பர் டவுட் இருக்கா? 87 ஸ்கொயர்டா? 87 ஸ்கொயர்டு 8 ஸ்கொயர்டு 64 7 ஸ்கொயர்டு 49 ரைட்டா? 8 7 சார் 56 112 ரைட். அப்போது ஒரு டிஜிட்டாக இருந்தால் இறக்குவோம், 2 டிஜிட்டாக இருந்தால் பக்கத்தில் கேரி கொடுப்போம். 49க்கு 9 மட்டும் இறக்கியாச்சு ரைட்டா? இப்போ 4 அங்கே கூட்டினோம்னா என்ன வரும்? 116ன்னு வருமா? 116. இப்போ 116ல் 6 மட்டும் தான் போட்டுக்கணும், ஒரு டிஜிட் தான் இறக்கணும், மீதி 11 அங்கே கொண்டு போயிடணும். 64ல் 11 கூட்டினோம்னா 75, அவ்வளோதான். 7569. வேற எது நம்பர் வராமல் இருக்கா? ஓகே. இந்த 75 ஸ்கொயர்டு 5625. இந்த 5 முடிகிற நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணுறது கேப்ரிகோ நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர்லாம் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் எப்படி போடுறாங்கன்னா 7 இருக்கா, அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 8. 2ஐயும் மல்டிப்ளை என்ன வரும்? 56. 5 ஸ்கொயர்டு 25. அப்போ எந்தெந்த நம்பர் 5ல் முடியுதோ அதோட ஸ்கொயர்டுலாம் இப்படி பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 35 ஸ்கொயர்டு சரிங்களா? ஃபஸ்ட் நம்பர் 3ன்னு இருக்கா, 3க்கு அடுத்த நம்பர் என்னது? 4. 2ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 12. 5 ஸ்கொயர்டு எவ்வளோ? 25. 1225 சரிங்களா? 95 ஸ்கொயர்டு ஃபஸ்ட் நம்பர் 9 இருக்குது, 9க்கு அடுத்த நம்பர் என்னது?
10 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 90 5 ஸ்கொயர்டு 25 9025 ஓகேங்களா சரி போட்டுருவோம் 35 ஸ்கொயர்ட் 85 ஸ்கொயர்ட் 105 ஸ்கொயர்ட் 125 ஸ்கொயர் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் தேர்ட்டி ஃபைவ் சைடுக்கு நம்ம போட்டோம் 1225 சரி 85 ஸ்கொயர்டு 8 இருக்கு 8 × 9 72 7225 105 ஸ்கொயர்டு 10 10க்கு அடுத்த நம்பரு 11 10 × 11 110 25 அடுத்து 125 12 இருக்கு 12க்கு அடுத்த நம்பரு 13 12 13 சார் எவ்வளோ வரும் 156 156 2 ரைட்டா 107 ஸ்கொயர் இப்போ எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லை இதெல்லாம் இங்கே 104லாம் தேவைப்படுமானா கண்டிப்பாக தேவைப்படும் எங்கே தேவைப்படும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் படிப்பீங்க கூட்டு வட்டின்னு சரிங்களா அங்கே ஃபுல்லாக 100+ தான் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி 107 ஸ்கொயர்டு எப்படி எழுதிக்கலாம் 100 + 7 எழுதிக்கலாமா சரிங்களா கவனிங்க அப்புறம் எழுதுங்க 7 ஸ்கொயர்டு என்ன வரும் 49 இங்கே என்ன நம்பர் இருக்குது இங்கே என்ன நம்பர் இருக்குது 107 அதை கொண்டு போய் இதோட கூட்டிடணும் 107 + 7 என்ன வரும் 114 அவ்வளோதான் 11449 எதோட ஸ்கொயர்டு 107ஓட ஸ்கொயர்டு சரிங்களா இன்னொரு நம்பர் பார்ப்போம் கவனிங்க 109 ஸ்கொயர்டு 100 + 9 எழுதிக்கலாமா ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் 81 அடுத்து இதை கொண்டு போய் இதில் கூட்டிடுறோம் 109ஓட 9 கூட்டினோம்னா என்ன வரும் 118 ரைட்டா அப்போ 11881 சரிங்களா எதோட ஸ்கொயர்டு 109 ஸ்கொயர்டு சரிங்களா இந்த 49 எப்படி போடுறோம் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் 100+ஆ இங்கே என்ன நம்பர் வருதோ அதை ஸ்கொயர் பண்ணி இந்த 49 போடுறோம் இந்த நம்பர் எப்படி போடுறோம் எதை ஆட் பண்ணுறோம் இங்கே உள்ள நம்பர் போயிடாதீங்க இங்கே உள்ள நம்பர் ப்ளஸ் அங்கே எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணணும் ஓகேங்களா சரி 103 ஸ்கொயர் எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம் 100 + 3 ரைட் 100 + 3 the whole square அடுத்து என்ன பண்ணுவோம் 3 ஸ்கொயர் பண்ணா 9 அந்த இடத்துல ஒரு நோட்டபிள் இந்த இடத்துல போடும்போதெல்லாம் என்ன போட்டிருக்கோம் 2 டிஜிட் அப்போ இங்கே போடும்போது 2 டிஜிட்டை தான் போடணும் சிங்கிள் டிஜிட் வந்துச்சுன்னா முன்னாடி 0 சேர்த்து அப்போ 3 ஸ்கொயர்ட் இஸ் 9 அப்போ 09 அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நார்மலாக ஓகேவா இன்னொரு சம் பாருங்க கவனிங்க 112 ஸ்கொயர் இதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் 100 + 12 அடுத்து என்ன பண்ணுவோம் 12 ஸ்கொயர் பண்ணுவோம் 12 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 144 நம்ம என்ன போடணும் இங்கே 2 டிஜிட் தான் போடணும் அப்போ சிங்கிள் டிஜிட்டாக வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி 0 போட்டுக்கிறோம் 2 டிஜிட் ஆக்கிடுறோம் சரியா அப்போ 3 டிஜிட் வந்துச்சுன்னா கடைசி 2 டிஜிட்டு தான் போடணும் 144க்கு 44 மட்டும் தான் போடணும் அந்த ஒன்று அடுத்த நம்பரோட ஆட் பண்ணிடணும் சரிங்களா அப்போது 12 ஸ்கொயர் இஸ் 144 144க்கு 44 மட்டும் தான் போடுறோம் ரைட் அடுத்தது 112 + 12 எவ்வளோ வரும் 124 அதோடு அந்த ஒன்றை கூட்டிடும் 125 சரிங்களா 3 மெத்தட்
ஒன்று நார்மலாகவே டபுள் டிஜிட் வந்துச்சுன்னா அப்படியே போட்டுடலாம். சிங்கிள் டிஜிட் வந்தால் எப்படி பண்ணணும், 3 டிஜிட் வந்தால் எப்படி பண்ணணும். ஓகேவா? $102 ஸ்கொயர், 106 ஸ்கொயர், 113 ஸ்கொயர், 108 ஸ்கொயர், 101 ஸ்கொயர். ஓகேவா? ஓகே. 102 ஸ்கொயர் என்ன வந்துச்சு? அந்த கான்செப்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 100 ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 100 102ங்கிறத 100 + 2 பண்ணுறோம். சரிங்களா? சரி, அப்போ அது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், 102 102ஓட 2 கூட்டணும், கடைசி நம்பர் 104, லாஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம், 2 ஸ்கொயர்டு, சிங்கிள் டிஜிட்னால 04, 2 டிஜிட்டாக இருந்தால் அப்படியே போட்டுருவோம். சரிங்களா? 106 ஸ்கொயர்டு, 106ஓட 6 கூட்டணும், 112, 6 ஸ்கொயர்டு 36. சரிங்களா? அந்த தேவையில்லாத ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ண பழகிடணும். 113, சரிங்களா? அது எப்படி பிரிப்போம், 113ஓட ஒரு 13 கூட்டணும், 126 ப்ளஸ் அந்த 13 ஸ்கொயர் பண்ணோம்னா ஒரு 169 வரும். சரிங்களா? அப்போ 127 போடணும், அடுத்தது ஒரு 69. சரிங்களா? அடுத்து 108 ஸ்கொயர்டு, 108ஐயும் 8ஐயும் கூட்டோம்னா 116, 8 ஸ்கொயர்டு 64, 101ஓட 1 கூட்டினோம்னா 102, 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான், 01. ஓகேவா? யாருக்கும் எதுவும் ஆன்சர் வராமல் இருக்கா, எதுவும் புரியாமல் இருக்கா? இந்த சைடு என்னாச்சு? கிளாஸ் நடத்தும் போது கேட்பேன், அப்போ முடியக்கூடாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் வரும்போது 102 ஸ்கொயர்டா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. 104 ஸ்கொயர், அப்போ 104 மல்டிப்ளை பண்ணணும், 16 0 அப்படின்னு போட்டுட்ருக்கூடாது இங்கே வந்து. சரிங்களா? சரி, இது 34 × 11. இந்த 11ஓட மல்டிபிள் பண்ணுறது கொஞ்சம் கிரேசியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன் 11ன்னா இதை எங்கே யூஸ் பண்ணோம்னா மென்சுரேஷனில் யூஸ் பண்ணுவோம். பையோட வேல்யூ என்னது, 22/7. அப்போ மேக்ஸிமம் நம்பர்ஸை நம்ம 11ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டிஜிட் என்ன நம்பர் இருக்கோ அப்படியே போட்டுடணும், 4. அடுத்து இந்த 2 நம்பரையும் கூட்டணும், 3 + 4
7. அடுத்து இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுடணும். ஆன்சர் 374 ஆன்சர். இன்னொரு நம்பர் பார்ப்போம். 45 452 into 11. 2 5 plus 2 7 4 plus 5 9 4. சரிங்களா? கடைசி நம்பரை மறந்துடக்கூடாது. 4972. 536 into 11. 1536 into 11. 6 6 plus 3 9. 5 plus 3 8. 1 plus 5 6 அது 1. அப்போ 16896. 2 4 7 3 into 11. சொல்லுங்க பார்ப்போம். 3 3 plus 7 is 10. அப்போ என்ன பண்ணணும்? 0 மட்டும் போட்டுக்கிட்டு அடுத்து கேரிக்கு போயிடும். சரிங்களா? அடுத்து 4 plus 7 11. 11ஓட அந்த 1 ஆட் பண்ணணும். 12. 12க்கு 2 மட்டும் போட்டுறணும். 1 கேரி. அடுத்து 2 plus 4 6. 6 plus 1 7. அடுத்து 2ஓட 1 சாரி 1 குத்து தேவையில்லை 2. அப்போ 2 7 203. ஓகேங்களா? ஈஸியாக தானே இருக்குது. 2431 into 11. 3752 into 11. ரெண்டையும் பார்த்து சொல்லுங்க. என்னாச்சு? 2431 26747 41. ஓகே. 14762 26741 ரைட்டா? ரைட் தானே? அடுத்து 3752 into 11. 41272 கரெக்டா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்துச்சா? இது 2 5 plus 2 7 7 plus 5 12 1 carry 7 plus 3 10 10 plus 1 11 3 plus 1 4 41272. ஓகேங்களா? ஓகேவா? நான் டவுட் இருக்கா? ரூட் 169 ரூட் 169 எப்படி 13? 13க்கு ஸ்கொயர். ஓகே. அப்போது ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்? அப்படி ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்? 169 பவரில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1/2 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? 169னா ரூட்னா என்ன அர்த்தம்? 1/2 இருக்குன்னு அர்த்தம். இது என்னது? கியூப் ரூட். கியூப் ரூட். சரிங்களா? ஒன்றும் போடலைன்னா அது ஸ்கொயர் ரூட்டு. 3ன்னு போட்டாங்கன்னா கியூப் ரூட்டு. 4ன்னு போட்டாங்கன்னா 4 ரூட்டு. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பவரில் 1/3 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? பவரில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1/3. இப்போ 2^4 into 2 ஸ்கொயர் இதோட வேல்யூ என்னது? நம்ம பவர் ரூல் தான் படிக்கிறோம். பவர்லேயே சொல்லுங்கள். 2^6 பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? பவர் ரெண்டையும் ஆட் பண்ணணும். எப்போ ஆட் பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா. டிவிஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும். சரிங்களா? 2^6 டிவைடட் பை 2 கியூப் 2^3. சரிங்களா? 2^3 ஹோல் ஸ்கொயர்டு 2^6. இப்போ பவர் மேலே அதாவது இந்த ரூட் a into m
இன்ட்டு ஏ இன்ட்டு என். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஏ பவர் எம் ப்ளஸ் என். இப்போ இதே உல்ட்டா எழுதணும். ஏ பவர் எம் ப்ளஸ் என்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னு எழுதிக்கலாம், ரைட்? அதே மாதிரி ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏ பவர் எம் மைனஸ். அப்போ ஏ பவர் எம் மைனஸ் என்ன எப்படி எழுதிக்கலாம்? ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என். சரி, ஏ பவர் எம் ஹோல் பவர் என், ஏ பவர் எம்என், ரைட் தானே? சரி, மைனஸ் 2 ஸ்கொயர்ட் வேல்யூ minus 2 squared minus 2 the whole squared நல்லா கவனிக்கணும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இதில் பிராக்கெட் இருக்கு, இதில் பிராக்கெட் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர்டுங்கிறது இதுக்கு மட்டும்தான். பட் இங்கேன்னு எடுத்துட்டோம்னா ஹோல் பிராக்கெட்டும் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர்டை இந்த மைனஸ் பண்ண தேவையில்லை, பட் இங்கே பண்ணணும். சரிங்களா? மைனஸை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 ஸ்கொயர்டு 4. அப்போ ஆன்சர் இஸ் 4. பட் இங்கே என்ன ஆன்சர் வரும்? -4. ஓகேங்களா? a power 0, a power 0 value 1. a power square root of a power 1 by 2, right? Cube root of a power 1 by 3, that is a power 1 by n. Okay va? இப்போ இங்கே வந்துடுவோம். 169. அப்போ 169 எப்படி எழுதுவோம்? எப்படி எழுதலாம்? 13 ஸ்கொயர்ட், ரைட்? 13 ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 1 by 2. அப்போ இப்படி இருந்தால் என்ன பண்ணணும்? பவருக்கு மேலே பவர் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணணும், ரைட்? அப்போ 2 இன்ட்டு 1 by 2. இப்போ 13 இன்ட்டு பவரில் 2 இன்ட்டு 1 by 2, அதான் கிராஸ் அவுட் ஆகி ஆன்சர் 13 வருது. ஓகேங்களா? root of 64, cube root of 64, sorry, cube root of square root of 64, value என்னது? 8. square root of 36, square root of 81, 9. இப்போ இது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பெரிய நம்பராக இருந்தால் ஸ்கொயர் ரூட் பண்ணால் எப்படி பண்ணுறது, அதான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, எல்லாம் ஸ்கொயர் பண்ண தெரியுமில்ல? ஸ்கொயர் பண்ணிடுவீங்களே, நம்ம பண்ணோம்ல? $24 ஸ்கொயர், 72 ஸ்கொயர், 23 ஸ்கொயர் பண்ணோம்ல? அப்படி ஏதாவது ஒரு 2 டிஜிட் நம்பரை எடுத்துகிட்டு ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் மட்டும் சொல்ல போகிறீங்க. சரிங்களா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆன்சர் மட்டும். ஏன்னா அதுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். புரியலையா சொல்கிறது? ஏதாச்சும் 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கோங்க, அதை ஸ்கொயர் பண்ணுறீங்க, ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் மட்டும் சொல்கிறீங்க. நம்ம அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயர் ரூட் பண்ண போகிறோம். சீக்கிரம் சொல்லுங்கள். 256 square root of 256, வேற? சரி, ஞாபகப்படுத்தி விடுறேன். 34 ஸ்கொயர், இதை எப்படி பண்ணுவோம்? 3 ஸ்கொயர்டு 9, 4 ஸ்கொயர்டு 16, 3 4s are 12, 12 2s are 24, ரைட்டா? 24 எப்படி போடுறோம்? 24 எப்படி பண்ணுறோம்? இந்த 24 எப்படி போடுறோம்? இந்த 24 எப்படி போடுறோம்? 28, 3 4 7. அப்போ 6 5 1 34 ஸ்கொயர். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 1056. இப்படி வருதுல ஆன்சரு, அந்த ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. இது கரெக்டாக தப்பாக போட்டேனா? எல்லாரும் அலர்ட்டாக இருக்கிறீங்களான்னு செக் பண்ணேன்.
1156 ரைட்டா? சரி, இதுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. 7056. வேற 196. இது போட்டு பார்த்தீங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 1225. நெக்ஸ்ட்டு சொல்லுங்க. 40-50 பேர் இருப்பீங்க. 4 நாள் தான் வந்திருக்கு. 8649. 289. நான் ரிஸ்க் எடுக்கவே விரும்பல. நான் சின்ன நம்பர்லேயே பார்த்துக்கிறேன். பேர் சொல்லப்படாது. அதே சொல்லுங்க. 289. நெக்ஸ்ட்டு பெரிய நம்பராக தான் சொல்லுங்கப்பா. யாராச்சும் ஒர்க் அவுட் பண்ணுங்களேன். 131369. வேற 9261. 9261. வேற சொன்னாதான் விடுவேன், இல்லைன்னு விட மாட்டேன். 13456. வேற யாராச்சும் ஒரு நம்பர் ஏதாவது போது சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, தப்பா இருந்தால் பரவாயில்ல. 7921. இன்னும் ஒரு நம்பர் சொல்லுங்க போதும். அப்பா 3481. வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? 1764. 2809. சரி, ஓகே. சரிப்பா, இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். 256. 1 ஸ்கொயர்டு எவ்வளோ? 2 ஸ்கொயர்டு எவ்வளோ? 3 ஸ்கொயர்டு எவ்வளோ? 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 36. 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 64. 9 ஸ்கொயர் 81. சரிங்களா? நம்ம ஸ்கூல் மெத்தடில் செய்ய போகிறதில்ல, ஷார்ட்கட்டில் தான் செய்ய போகிறோம். சரிங்களா? நம்ம அசியூம் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போது 1 ஸ்கொயர் பண்ண என்ன வருது? 1. சரிங்களா? 2 ஸ்கொயர் பண்ண என்ன வருது? 4. அதே மாதிரி 4 ஸ்கொயர் பண்ண என்ன வருது? 16. சரிங்களா? அப்போ இந்த கடைசி நம்பர் இங்கே என்ன இருக்குது? 256. அப்போ இந்த 6ங்கிறது எங்கெங்கே முடியுதுன்னு பார்க்கணும். எந்தெந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 6ன்னு முடியுது? 4ல் முடியுது, 6ல் முடியுது. சரிங்களா? 4 ஸ்கொயர் பண்ணால் தான் 16 வரும். அதே மாதிரி 6 ஸ்கொயர் பண்ணனா 36 வரும். அப்போ கடைசி இலக்கம் கண்டிப்பாக 4ஆக இருக்கணும், இல்லைன்னா 6ஆக இருக்கணும். சரிங்களா? கடைசி இலக்கம் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? 4ஆக இருக்கணும், இல்லை 6ஆக இருக்கணும். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. ரைட்டா? சரி, இதுக்கு எந்தெந்த நம்பர் சூஸ் பண்ணுவீங்க? 9 முடியுது. எந்தெந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 9 வரும்? 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49. அப்போ கடைசி நம்பர் கண்டிப்பாக 3ஆக இருக்கணும், இல்லைன்னா 7ஆக இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு எந்தெந்த நம்பர் போடுவீங்க? 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 9 ஸ்கொயர் பண்ணோம்னா 81. அப்போது கடைசி இலக்கம் 1 வருது. அப்போ கடைசி இலக்கம் கண்டிப்பாக 1ஆக இருக்கணும், இல்லைன்னா 9ஆக இருக்கணும். புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். கடைசி 2 டிஜிட் நம்பரை ஃபஸ்ட்டு இப்போ 36னா இங்கே உள்ள நம்பரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 4ஆ இல்லை 6ஆன்னு கண்டுபிடிக்கும். ரைட்? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? லாஸ்ட் 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிடுறோம். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம்? 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிடுறோம். 256ல் 6 மட்டும் எடுத்துகிட்டு கடைசி நம்பர் கண்டிப்பாக 4ஆக இருக்கணும், இல்லைன்னா 6ஆக இருக்கணும்னு டிட்டர்மின் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணுறோம். மீதி என்ன நம்பர் வருது? 2. அந்த 2 இதுக்கு எந்த நம்பருக்கு இடையில வருதுன்னு பார்க்கணும். 1 ஸ்கொயர்டுக்கும் 2 ஸ்கொயர்டுக்கு நடுவில். 1 ஸ்கொயர்டுக்கும் 2 ஸ்கொயர்டுக்கும் இடையில. சரிங்களா? அப்போ எது சின்ன நம்பரோ அதை எடுத்துக்கணும். இப்போ 1க்கு 2க்கு இடையிலனா 1 எடுத்துக்கணும். ஸ்கொயர் எடுத்துக்கூடாது. சரிங்களா? 1க்கு 2க்கு இடையிலனா 1 எடுத்துக்கணும்.
அப்போ 14 இருக்கலாம், இல்லைன்னா 16 இருக்கும். சரிங்களா? 14 இருக்கலாம், இல்லைன்னா 16. அப்போ ரெண்டு நம்பரில் ஏதாச்சும் ஒன்று தான். இப்போ இந்த ரெண்டு நம்பரில் எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு அடுத்து இங்கே 1ன்னு வருதா? 1க்கு அடுத்த நம்பர் என்னது? 1க்கு அடுத்த நம்பர் என்னது? 2. சரிங்களா? 2ஐ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2ன்னு வருதா? இந்த நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். மேலே உள்ள நம்பரையும் கீழே உள்ள முதல் நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். எது பெரிய நம்பரு? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ரெண்டில் எது பெரிய நம்பரோ அதான் ஆன்சர். 14, 16ல் எது பெரிய நம்பரு? 16. அப்போ 16 தான் ஆன்சர். இன்னொரு நம்பர் பார்ப்போம், கவனிங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே சொல்லுங்கள். 6ன்னு முடியுது. அப்போ கடைசி டிஜிட் என்னவா இருக்கும்? 4ஆக இருக்கும், இல்லைன்னா 6ஆக இருக்கும். சரிங்களா? அடுத்து 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ என்ன நம்பர் இருக்குது? 70 இருக்கா? 70 எதுக்கு இடையில வருதுன்னு பார்க்கணும். 64க்கும் 81க்கும் நடுவில். அப்போனா அது எதுக்குரியது? 8க்கும் 9க்கும். அப்போ 8க்கும் 9க்கும் நடுவில்னா எது சின்ன நம்பரோ அதான் எடுத்துக்கணும். எது சின்ன நம்பரு? 8. சரிங்களா? அப்போ 84 இருக்கலாம், இல்லைன்னா 86 இருக்கலாம். இது ரெண்டில் எதுன்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே 8 8ன்னு போடுறோமா? 8க்கு 8 இங்கேயும் ஒரு தடவை 8 போட்டுரும். இப்போ 8க்கு அடுத்த நம்பர் என்னது? 9. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 72 வருமா? அப்போ இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இங்கே வர ஆன்சரையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? எது பெரிய நம்பரு? மேலே உள்ளது தான் பெரிய நம்பர். அப்போ மேலே உள்ளது தான் ஆன்சர். ரெண்டு சேமாக வந்துச்சுன்னா இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். சேமாக வரலைன்னா இங்கே மேலே உள்ள நம்பர் பெரிய நம்பர்னா மேலே உள்ள நம்பர் தான் ஆன்சரு, கீழே உள்ளது பெரிய நம்பர்னா கீழே உள்ளது ஆன்சர். இன்னொரு நம்பர் பார்ப்போம், கவனிங்க. 9261 சொல்லுங்கள் பார்ப்போம். 1ன்னு முடியுது. கண்டிப்பாக 1ஆக இருக்கணும், இல்லைன்னா 9ஆக இருக்கணும். அடுத்து லாஸ்ட் 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிடும். அடுத்து 92 இருக்குது. 9 ஸ்கொயருக்கும் 10 ஸ்கொயருக்கும் நடுவில். சரிங்களா? அப்போ எதை எடுத்துக்குவீங்க? 9. அப்போ 91ஆக இருக்கலாம், இல்லைன்னா 99ஆக இருக்கலாம். அப்போ இந்த 2 நம்பரில் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப் எடுக்கிறோம். 9 இன்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 10. 9 இன்ட்டு 10 என்ன வரும்? 90. அப்போ இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். 90 பெருசா 92 பெருசா? மேலே உள்ள நம்பர் பெருசா கீழே உள்ள நம்பர் பெருசா? கீழே உள்ள நம்பர் தான் பெருசா. அப்போ கீழே உள்ளதான் ஆன்சர். இன்னொரு சொல்கிறேன். வேறு எந்த நம்பர் பார்க்கலாம்? இந்த பார்ப்போமா? 4 சொல்லுங்கள் பார்ப்போம். 4ன்னு முடியுதா? அப்போ எந்தெந்த நம்பரு? 2 8. அடுத்து என்ன பண்ணணும்? கடைசி 2 நம்பரை கேன்சல் பண்ணிடணும். எது ஸ்கொயர் நம்பர் கிடையாது? 9216. ஃபால்ட் பண்ணிட்டீங்களா? சம்பவம் பண்ணியிருக்கீங்க. என்ன நம்பரு? ஒரிஜினல் நம்பரு 9801. சரிங்களா? அதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். என்ன பண்ணுறோம்? அசியூம் பண்ணி போடுறோம். சரிங்களா? நம்ம மெத்தடில் செய்யலை, அதனால கரெக்டாக சொல்லுங்கன்னு சொன்னோம். சரி, ஓகே. 9801 இது சொல்லுங்கள் பார்ப்போம். 1 9. லாஸ்ட் 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிடுறோம், ரைட்? அடுத்து 98 எதுக்கு இடையில வருது? 9க்கும் 10க்கு. அப்போ எதை எடுத்துக்குவீங்க? 9. 91ஆ 99ஆன்னு செக் பண்ணுறதுக்கு 9ஐ இங்கே ஒரு தடவை எழுதிட்டு இன்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த நம்பர் பெருசா இந்த நம்பர் பெருசா? கீழே உள்ள நம்பர் தான் பெருசு. அப்போ கீழே உள்ளது தான் ஆன்சர். சரி, இதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். 1764. 2 நம்பர் கேன்சல் பண்ணியாச்சு. 17 எதுக்கு இடையில வருது? அப்போ எதை எடுத்துக்கிங்க? 4. அப்போ 42ஆக இருக்கலாம், இல்லைன்னா 48ஆக இருக்கலாம். அது ரெண்டில் எந்த நம்பர்னு பார்க்குறதுக்கு 4 இங்கே ஒரு தடவை எழுதிடுறோம். 4 × 5 20ன்னு வருதா? அப்போ இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். மேலே உள்ளது தான் பெரிய நம்பரு. அப்போ மேலே உள்ளது தான் ஆன்சர். ஓகேவா? இந்த 28 எப்படி போடுறோம்? 28 எப்படி போடுறோம்? லாஸ்ட் டிஜிட் என்ன நம்பர் இருக்கு? அப்போ 4ன்னு முடிகிற எந்த நம்பர்? 2 ஸ்கொயர் இல்லைன்னா 8 ஸ்கொயர், ரைட்டா? அப்போ 2ஆக இருக்கலாம், இல்லைன்னா 8ஆக இருக்கலாம் கடைசி நம்பர். இந்த 4 எப்படி போடுறோம்?
லாஸ்ட் 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிவிட்டு மீதி உள்ள நம்பரை கம்பேர் பண்ணி பார்க்கணும் எதுக்கு இடையில வருது. இப்போ 17 எதுக்கு இடையில வரும், 16க்கு 25, அது எதுக்குரியது 4 5. அப்போ எந்த நம்பர் எடுத்துக்கிங்க, 4 எடுத்துக்கிங்க. அப்போ 42 இருக்கலாம், இல்லைன்னா 48 இருக்கலாம். இப்போ இந்த 2 நம்பரில் எது அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த 4 இருக்கா, இந்த 4 மேலே எழுதிக்கோங்க. 4 × 5 என்ன வரும், 20 வரும். அப்போ இங்கே உள்ள நம்பரையும் இந்த நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எது பெரிய நம்பர், எந்த பெரிய நம்பர், மேலே உள்ளது பெரிய நம்பர்னா மேலே உள்ளது ஆன்சர், கீழே உள்ளது பெரிய நம்பர்னா கீழே உள்ளது ஆன்சர். இப்போ இதில் மேலே உள்ளதான் பெரிய நம்பர், அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. என்னது, நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா? சரி, அதுதான் முக்கியம். என்ன, ஸ்கொயர் நம்பரில் எந்தெந்த நம்பர்லாம் முடியுது பாருங்கள். 1 4 9 6 5 00. இந்த நம்பர்ஸில் முடிஞ்சுன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம், நாட் கன்ஃபார்ம்டு. சரிங்களா? 1 4 9 6 5 00 அதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம். சரிங்களா? நாட் கன்ஃபார்ம்டாக பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்ல முடியாது. எதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கவே முடியாது அப்படின்னா எந்தெந்த நம்பரு முடியலாம், 2ன்னு முடிகிற நம்பரு, 3ன்னு முடிகிற நம்பரு, 5 6 7, 7ன்னு முடிகிற நம்பரு, 8ன்னு முடிகிற நம்பரு, 0ன்னு முடிகிற நம்பர். சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. என்ன இதுக்கு? ஓகே ஓகே ஓகே. சரி, மீதி உள்ள நம்பர்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, என் கிளாஸில் எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். கிளாஸ் எப்படி போரிங்காக இருந்துச்சா, ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை எல்லாம் கற்றுக்கிட்டது மாதிரி தான் இருந்துச்சா? உங்கள் டைம் நான் இவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன், ஒரு 3 மணி நேரம் எடுத்திருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? சரி, ஓகே, அவ்வளோ.